Hi students, good morning. So இன்னைக்கு நம்ம வந்து next sum பார்க்க போறோம். Illustration number 3. Journalize the following transaction assuming the cost and the financial transactions are integrated. So integratedனா நம்மளோட stores ledger control account, WIP control account, production control account இந்த accountsலாம் எந்த சேஞ்சும் வராது. பட் instead நம்ம எல்லாத்துக்குமே பேலன்சிங் ஃபிகர் சிஎல்சியா யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல இனிமே நம்ம வந்து அந்தந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ரா மெட்டீரியலோட பர்ச்சேஸ் என்ட்ரி. அப்ப ரா மெட்டீரியலோட பர்ச்சேஸ் என்ட்ரிங்கிறது ஸ்டோர்ஸ் லெட்ஜர்க்குள்ள வருது. டெபிட் ரிசீவர். ஸோ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட். பர்ச்சேஸ் பண்ண போறோம்னா கிரெடிட்டார் ஆர் பேங்க். ஸோ டு கிரெடிட்டார் அக்கவுண்ட். 2 lakh 2 lakh. செகண்ட் என்ட்ரி. டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூடு டு ப்ரொடக்ஷன். இதுல எந்த சேஞ்சும் இல்ல. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போது ரிசீவர் டெபிட் பண்ணும். அப்ப WIP அக்கவுண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஸ்டோர்ஸ் வந்து போது கிரெடிட் த கிவர். 1,50,000 1,50,000. Third. Wages paid 30% இன்டைரக்ட்னு சொல்லியிருக்காங்க. இன்டைரக்ட் வேஜஸ் இஸ் நத்திங் பட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். அப்போ இது வந்து 30 70 பிரிக்கிறோம். அப்போ 70 30ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 36,000 வரும். அப்போ 17 பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 84,000 வரும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. வேஜஸ் சார்ஜ் ப்ரொடக்ஷன் நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அது அவங்களும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அப்போ வேஜஸ் பெய்டுக்கான என்ட்ரியை ஃபர்ஸ்ட் போடணும். அப்போ டெபிட் ரிசீவர் வேஜ் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இதான் வேஜ் பெய்டோட என்ட்ரி. 1,20,000 1,20,000. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வேஜ்ல இருந்து யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்கள நம்ம டெபிட் பண்ண போறோம். என்ன டெபிட் த ரிசீவர். அப்போ WIP கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஸோ இதில் நான் 1,20,000 போட்டுட்டு இங்கே 36,000 அண்ட் இங்கே வந்து 84,000. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் தான் ரிசீவருங்கிறதுனால. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் டு ப்ரொடக்ஷன். ஸோ அதே தான் நம்மளோட நார்மல் என்ட்ரி தான். ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் ஆர் பேபிள். ஸோ டு பேங்க்னு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா கிரெடிட்டருக்கு லாஸ்ட்டாக பேபிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ நான் ஆன் த ஸ்பாட்ல பே பண்ண மாதிரி எடுத்துக்கிறேன். தட் இஸ் 84,000. ஸோ இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாருக்கு போகுது? WIP டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ WIP கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அக்கௌண்ட் 92,000 92,000. நெக்ஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் இன்கர்ட். அப்ப செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 20,000 இன்கர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் finished products at cost 2 lakh. ஸோ இப்போ வந்து finished productsக்கு 2 lakhs போகுது. அப்போ எங்க இருந்து போகும்? WIPல இருந்து தான் போகும். அப்போ finished products are receivable. finished goods control account debit to giver வந்து WIP கொடுப்பாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் டீம் தான் finished goods டீமுக்கு கொடுப்பாங்க. ஸோ finished goods to WIP that is 2 lakhs. நெக்ஸ்ட் சேல்ஸ் 2,90,000. சேல்ஸ் 2,90,000 வரும்போது நமக்கு வந்து டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 2,90,000. இது வந்து செல்லிங் பிரைஸ்ல இருக்கு. அதனால டெட்டா டு சேல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதோட காஸ்ட் வந்து 2 lakhன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. க்ளோசிங் ஸ்டாக் நில். அப்ப நான் ப்ரொடியூஸ் பண்ண மொத்த ஸ்டாக்குமே சேல் ஆயிடுச்சு. அப்போ ஆப்வியஸ்லி நான் வந்து என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு finished goods account to selling and distribution account. ஸோ நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு 20,000 இன்கர் பண்ணியிருந்தோம். 2 lakh நம்மளோட finished goods. ஸோ டோட்டலா 2,20,000 என்னோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இது ரெண்டுமே P&Lக்கு போகும். அப்போ எனக்கு 70,000 ப்ராஃபிட் வரும். ஏன்னா இது இன்கம், இது எக்ஸ்பென்ஸ். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் இன் இட். நெக்ஸ்ட்
receipt from debtor payments to creditor. So receipt from debtor இது வந்து நார்மலா நம்ம பேங்க்ல தான் ரிசீவ் பண்ணுவோம். So bank account debit to debtor account 69,000 69,000 கிரெடிட்டருக்கு பே பண்ண என்ட்ரி. ஸோ நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளோட லைபிலிட்டி கம்மி ஆகுது. லைபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். அது கம்மி பண்ணணும்னா டெபிட் பண்ணும். கிரெடிட்டர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 1,10,000. ஸோ இந்த சம்ல எந்த டவுட்டும் இருக்காது. நம்ம நார்மலாக இங்கே பேங்க் போட மாட்டோம், சிஎல்சி போடுவோம். இந்த என்ட்ரி நம்ம ரெக்கார்டே பண்ண மாட்டோம் மோஸ்டா. நெக்ஸ்ட் இந்த என்ட்ரில ஓகே. இந்த என்ட்ரிலயும் நம்ம வந்து சிஎல்சின்னு போடுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பிகாஸ் இட் இஸ் அன் integrated system of accounting. I hope you are clear with this illustration 3. நம்ம illustration 4 பார்க்கலாம். So நம்ம இப்போ வந்து fourth sum பார்க்கிறோம். In the absence of chief accountant, you have been asked to prepare the month's cost account for a company which operates batch costing system fully integrated with the financial account. So இது வந்து integrated. அப்ப இன்டிகிரேட்டட்னா நம்மளோட மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நம்ம வந்து இனிமே சிஎல்சி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண தேவையில்லை. அந்தந்த அக்கௌண்ட் பேங்க்னா பேங்க், டேட்டார்னா டேட்டார், கிரெடிட்டார்னா கிரெடிட்டார் யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்சஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். ஸோ தீஸ் ஆர் த அசெட் பேலன்சஸ். நல்லா பார்த்துக்கோங்க. தீஸ் ஆர் லைக் அசெட் பேலன்சஸ். ஏன்னா ஸ்டோர்ஸ்ல இருக்கிற மெட்டீரியல், ரா மெட்டீரியல், டபிள்யூஐபி, ஃபினிஷ்டு குட்ஸ், ப்ரீபெய்ட் ப்ரொடக்ஷன். ப்ரீபெய்ட் இஸ் ஆல்வேஸ் அன் அசெட். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஹேவிங் அ டெபிட் பேலன்ஸ். Transaction during the month, purchase பண்ணது, material purchase பண்ணது, material issue to production, material issue to factory maintenance, material transfer between batches, wages paid, direct wages, non-productive wages, selling and distribution. ஸோ இதெல்லாமே டீடைல்ஸ் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து இந்த 5 அக்கௌண்ட் மெயினாக கேட்குறாங்க. ஸோ இந்த 5 அக்கௌண்ட் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ எஸ்எல்சி அக்கௌண்ட், டபிள்யூஐபி கண்ட்ரோல் அக்கௌண்ட், finished goods account, production overheads account, costing P&L account. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிற அக்கௌண்ட்ஸ். இது தவிர நான் ஒரு 2 அக்கௌண்ட் போட்டுக்கிறேன். தட் இஸ் ஒன் இஸ் மை வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட், அனதர் ஒன் இஸ் மை செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட். இதுக்கு அவங்க அக்கௌண்ட் கொடுக்கல, பட் நான் வந்து இது ரெண்டுமே போட்டுக்கிறேன். இது தவிர எனக்கு இன்னும் ஒரே ஒரு அக்கௌண்ட் தேவைப்படும். அது நம்ம தேவைப்படும் போது போட்டுக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ஓப்பனிங் பேலன்சஸை நம்ம அப்டேட் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ ஓப்பனிங் பேலன்சஸ் டு பேலன்ஸ் brought down 25,000. WIP இது to balance brought down 20,000. Finished goods to balance brought down asset balance. ஸோ எல்லாமே வந்து நான் டெபிட்ல தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். Production overheads to balance brought down 3,000. So first opening balance updation over. Material purchase. So material purchase ஓட entry என்ன? Stores ledger control account debit to bank account. So to bank account stores ledger control போயிட்டு 75,000 அப்டேட் பண்ண போறேன். அப்ப to bank account 75,000. Next. To production, material issued to production 30,000. To factory maintenance. So to production அப்படின்னா நான் WIP க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். அப்ப WIP is the receiver account debit. To transfer பண்றது giver வந்து stores ledger. Factory maintenance அப்ப அது production overheads. அப்ப production overheads account debit to stores ledger control. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா stores ledger controlல போயிட்டு by WIP account by production overheads account. So by WIP account 30,000, by production overheads account 4,000. But WIP ல போயிட்டு to stores ledger control account 30,000. Production overheads ல போயிட்டு to stores ledger control account 4,000. So next. Material transferred between batches. So இதுக்கு generally entry என்ன வரும் அப்படின்னா receiving batch like batch என்னவோ அது debit, to giving batch என்னவோ அது credit. இதான் entry. ஸோ இது நம்ம இப்போ போட வேணாம் பிகாஸ் நம்ம batch வைஸ் லெட்ஜர் போடல.
டோட்டல் வேஜஸ் பெய்டு இஸ் 30,000. அதுல டைரக்ட் வேஜ், இன்டைரக்ட் வேஜ். ஆனா டைரக்ட் வேஜ் இஸ் ஆல்வேஸ் சார்ஜ் டு ப்ரொடக்ஷன் தான். பட் அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த டைரக்ட் வேஜே அவங்க 2ஆ பிரிச்சிருக்காங்க. சார்ஜ் டு பேட்ச் 20 தான். இந்த 25 2ஆ பிரிச்சிருக்காங்க. சார்ஜ் டு பேட்ச் 20 தான். அப்ப இது மட்டும் தான் நான் WIPக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இந்த 5,000ம் சரி, இந்த 5,000ம் சரி நான் ஆட் பண்ணி நான் வந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்ப ஃபர்ஸ்ட் வேஜ் இன்கர் பண்ணதுக்கான என்ட்ரி. வேஜ் இன்கர் பண்ணதுக்கு வேஜ் கண்ட்ரோல் டு பேங்க் அக்கவுண்ட் 30,000. இதுல பை WIP நான் போட போறது இஸ் ஜஸ்ட் 20,000. பை ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்னு போட போறது தான் 10,000. இப்ப நான் WIPல போயிட்டு டு வேஜ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் 20,000. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்ல போயிட்டு டு வேஜ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் 10,000. Next is selling and distribution overheads incurred. So selling and distribution overheadsக்கு நான் account open பண்ணிட்டேன். to bank account 6,000. Next, other production overheads incurred 12,000. So இது டைரக்டா இதோட என்ட்ரி வந்து production overheads account debit to bank account. செல்லிங்க்கு சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா selling and distribution account debit to bank account. So production overheadsல போயிட்டு to bank account 12,000. Next one, sales 1 lakh. So sales நான் டைரக்டா P&L போட்டுக்கிறேன். P&L வந்து by sales 1 lakh. Next one, cost of finished goods sold. So finished goodsல இருந்து சேல் ஆனது எவ்வளோ? அப்ப அது வந்து by CP&L போடலாம். அல்லது இதை நான் எல்லாத்தையும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போடலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். இது நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு அக்கௌண்ட் ஆகுதே தவிர இது நம்ம வந்து கம்பல்சரி வந்து இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு எதுவும் கிடையாது. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபினிஷ் குட்ஸ். ஸோ WIPல இருந்து ஃபினிஷ் குட்ஸ்க்கு போகுது. அப்ப WIPல போயிட்டு பை ஃபினிஷ் குட்ஸ் 65,000. ஃபினிஷ் குட்ஸ் வந்து பை WIP 65,000. இந்த 80,000 நான் காஸ்டிங் P&L ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். காஸ்டிங் P&L வந்து டு ஃபினிஷ்டு குட்ஸ் 80,000. நெக்ஸ்ட் இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனையும் நான் P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஸோ பை P&L 6,000. ஸோ டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் 6,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து physical value of work in progress is 40,000. அப்ப by balance carry down is 40,000. ஓகே, இப்போ நம்ம ஒரு அக்கௌண்டா என்னென்ன க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். லாஸ்ட் ஒரு லைன் மட்டும் படிச்சுக்கலாம். The production overhead absorption rate is 150% of direct wage. ஸோ இப்போ direct wage எவ்வளோ? Direct wage is 20,000. அப்போ 150% of 20,000 is 30,000. அப்போ production overhead charged to production is 30,000 by WIP account 30,000. ஸோ இங்கே நான் WIPல போயிட்டு டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அக்கௌண்ட் 30,000. ஸோ எனக்கு இங்கே வந்து 30, 50, 30, 50 1 lakh. இங்கே 1,05,000. அப்போ இங்கே எனக்கு 5,000 வந்து டெபிட்ல நான் போடுற மாதிரி இருக்கு. தட் வில் பி மை கெயின். ஸோ டு P&L அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் அ கெயின். ஸோ P&Lல போயிட்டு பை WIP 5,000 is my gain. Next, wage control account 30,000, 30,000 close ஆயிடுச்சு. Selling and distribution 6,000, 6,000 close ஆயிடுச்சு. Production overheads 22,000, 26,000, 26, 29,000. So இங்க எனக்கு ஒரு 1,000 rupees இங்க டெபிசிட் வருது. So again it is going to my P&L to P&L. P&L வந்து by production overheads 1,000. So இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அக்கௌண்டா க்ளோஸ் பண்ணிட்டே வரலாம். இங்க 34, இங்க எனக்கு 1 lakh. So 1 lakhல 34 போச்சுன்னா 86,000 is my balance raw material. So by balance carried down 86,000 balancing figure.
WIP balancing figure நமக்கு gain. Finished goodsல balancing figure is my, this is 1 lakh, this is 80,000. So 20,000 is my finished goods balancing figure. By balance, carry it down 20,000. Next, production hours account close ஆச்சு. இப்போ இங்க வந்து 1,06,000, இங்க 86,000. So 20,000 is my profit. So to profit 20,000. Wage control 30-30. Selling and distribution 6,000, 6,000. So almost நம்மளோட எல்லா அக்கவுண்ட்ஸுமே க்ளோஸ் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து 6,000, 6,000, 30,000, 30,000, 1,06,000, 1,06,000, 30,000, 30,000. இங்க எனக்கு வந்து 1 lakh, 1 lakh. இங்க எனக்கு வந்து 1,05,000, 1,05,000. இங்க எனக்கு 1 lakh, 1 lakh. ஸோ எல்லா அக்கௌண்ட்ஸுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் த வீடியோ. அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு எஃப்எம் கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு காஸ்டிங் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு தோணுச்சு. அதனால இந்த வீக் கேப் எடுத்து நான் ஒரு லாட் ஆஃப் சம்ஸ் முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு எவ்வளோ சம்ஸ் முடிக்க முடியுதோ நம்ம ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.